அப்பத்தா சமையல் வாசலுக்கு வணக்கம்ப்பா. என்னோட வாசகர்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களை நேரடியாக சந்திச்சு பேசணும் ஒரு ஆசைப்பா. என்ன கேட்டோம்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இருந்தாங்க முதுகு வலி, பேக் பெயின் இதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதை பார்க்கும்போது கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% வரை முதுகு வலி பேக் பெயின்ல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எப்படி, அதாவது எந்த வயசுக்காரவங்களுக்கு இது வருது பேக் பெயின், எதுனால வருது, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். எந்த வயசுக்காரங்க பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 23 வயசுல பெண்கள் கல்யாணம் முடிச்சாலும், 25 வயசுல ஆண்கள் வேலைக்கு போகும்போது, டூ வீலர்ல பயணிக்கும் போதோ, உட்கார்ந்து வேலை பார்க்கும் போதோ, இந்த மாதிரி இருக்கிற 23ல இருந்து பெண்களுக்கும் 25 வயசுல இருந்த ஆண்களுக்கும் பேக் பெயின், முதுகுவலி வந்து சரளமா எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம உணவு தான் மாத்திட்டோமே. ஒரு 15-20 வருஷமா உணவுகளை கட்டாயமா அப்படியே தலைகளா மாத்திட்டோம். இதனாலதான் நம்ம வந்து வியாதியில வந்து இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்ப வியாதி வந்தாச்சு, அதை நம்ம வந்து குணப்படுத்தணும், வேற வழி இல்லை. அப்படிங்கும்போது உணவுகளை நம்ம கட்டாயம் மாத்தி தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உணவுகளை மாத்துங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, வெளியே போய் சாப்பிடாதீங்க, பிராய்லர் கோழி சாப்பிடாதீங்க, பிராய்லர் முட்டை எடுத்துக்காதீங்க அப்படின்னா உணவுகளை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கோங்கப்பா. இப்போ நல்ல நாள் போகலாம் அப்படி வந்துச்சுன்னா சரி, காலையில் மட்டும் ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் என்ன சொல்லி பேசுங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைக்கவே வேணாம், வெளியே போய் நல்லா பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் சொல்லி எல்லாருமே அந்த வேலையை தவிர்த்துட்டு வெளியே ஜாலியாக போய் நீங்கள் சுத்தணும்னு சொல்லி பார்க்குறீங்க. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, வெளியே ஜாலியாக கட்டாயம் இருக்க தேவையான. ஆனால் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களே, எந்த ஹோட்டல்னாச்சும் களி கட்டி கொடுக்குறாங்களா சொல்லுங்க? இல்லை உளுந்தங்களி கட்டி கொடுக்குறாங்களா? இல்லை உளுந்தம்புட்டு செஞ்சு தராங்களா? இல்லை திணை சாமை வகைகளில் சாப்பாடு செஞ்சு தராங்களா? இல்ல குக்கர்ல வேக வைக்காம தனியா மண்பாத்திரம் செஞ்சு தராங்களா? உங்களுக்கு முன்னாடி மண்பாத்திரம் வரும், ஆனா அது குக்கர்ல சமைச்சுதான் உள்ளாரே வரும். எந்த ஹோட்டல் இந்த மாதிரி செஞ்சு தராங்க? அதெல்லாம் நம்ம வந்து நம்மளை ஏமாத்துற வேலை. நீங்க என்ன பண்றீங்க, ருசிக்காண்டி போய் இந்த ஹோட்டல்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு வந்துருங்க. கடைசியில வீட்டுல வந்து என்ன பண்றீங்க, எனக்கு அல்சர் வந்துருச்சு, வயிற்று வலி இருக்குது, அப்பா என்னால முடியலைங்கிறீங்க. இந்த மாதிரி உணவுகளை நம்ம மாத்தியனாலதான்ப்பா இவ்வளவு பெரிய வியாதிகளை வந்து நம்ம சிக்கி இருக்கோம். அதனால என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருங்க. வேணவே வேணாம். இந்த காலத்துல பழைய சோறு சாப்பிட்டோம்ப்பா, யாருக்குமே வயிற்று வலி இல்லை, எதுவுமே இல்லை, குழு குழுன்னு இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றீங்க, சின்ன பிள்ளைங்க எல்லா பிள்ளைக்குமே கமெண்ட்ஸ் கேட்கறாங்க, என் பிள்ளைக்கு வயிற்று வலிக்குது, ஒரே அழுகையா அழுகுது, எங்க வீட்டுக்காருக்கு வயிற்று வலிக்குது, வயிற்று எரிச்சலா இருக்குது. காரணம் உணவுகள் தான். நம்ம சாப்பிடுற உணவுகளை என்னைக்கு நம்ம தலைகளை மாத்தணுமோ எல்லாமே மாறி போச்சு. விடுபட முடியாம நம்ம உட்காந்துருக்கோம். இப்படி ஒவ்வொருதான் வந்து இப்ப என்னன்னா, முதுகு வலி, பேக் பெயின் ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது தலை இந்த கொண்ட வலி நரம்புல இருந்து பேக் பெயின் வரையும் வந்துருது. இது யாராருக்கு வருதுன்னு சொன்னோம்னா, 23ல இருந்து 25 வயசு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துருது. கல்யாணம் முடிச்சவங்க என்ன சொல்லுது, பொம்பளை பிள்ளை எனக்கு பேக்ல ரொம்ப வலிக்குதுமா, உட்காரவே முடியல அப்படிங்கிறாங்க. மாசமா இருக்குன்னு சொல்லுது, நான் 3 மாசம் 5 மாசமா இருக்கேன், உட்கார்ந்து எந்திரிக்க முடியலமா, எனக்கு அழுகலையா வருதுங்கிறாங்க. இது இப்படி சொல்றாங்க. ஆண்கள் என்னன்னு கேட்டோம்னா, 25 வயசு ஆம்பளை பிள்ளை ஒரு மெடிக்கல் ரப்பா இருக்கலாம், இல்ல சேல்ஸ் பண்றவங்களா இருப்பாங்களா, இவங்க என்ன பண்றாங்க, காலையில 25 வயசு பையன் என்ன பண்றாங்க, காலையில 2 வீலர் பயணிச்சாங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அதை விட்டு இறங்குறதுக்கு வழியே இல்லை. அப்ப அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னால எலும்புகள் தேய்மானம் ஆயிருது, எலும்புகள் வலுவே இல்லாம போயிருது. அப்ப வலி வரத்தானே செய்யும். அப்ப வியாதி வந்துருச்சு, வலி வந்துருச்சு, நம்ம என்ன சாப்பிடணும், எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் என்னோட வீடியோல வந்து கருப்பு உளுந்து பத்தி இப்ப சமீபமா ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி கருப்பு உளுந்து கஞ்சின்னு ஒண்ணு போட்டிருக்கேன்ப்பா. அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப அதாவது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப இதா சொல்லியிருக்காங்க, பாராட்டி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல உணவுகள் நிறைய போடுங்க பத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னா, இப்போ டெய்லி நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் நிறைய சாப்பிட்றோம். அந்த மாதிரி உணவு வகையில இதுக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும். வாரத்துல 1 நாள் 2 நாள். நான் என்ன சொல்லிருக்கேன், புதனும் சனியும் ஆண்களுக்கு வந்து தலை தேய்ச்சி குளிக்கிறது, செவ்வாயும் வெள்ளியும் பெண்களுக்கு தலை தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது அந்த நேரத்தில் நாச்சும் காலை உணவா அந்த வந்து நான் போட்ட கருப்பு உளுந்து கஞ்சியை நீங்க ரெகுலர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எலும்புகள் வந்து டேமேஜ் இருந்தாலுமே கூட வலு வந்துடும். கட்டாயம் அந்த கஞ்சி சாப்பிடும் போது வலு வந்துடும். அதுல என்னென்ன சேர்த்திருக்கேன், கருப்பு உளுந்து சேர்த்திருக்கேன், அதாவது பனிகாலத்துக்கு வெயில் காலத்துக்கு தக்கன புழுங்கரிசி பச்சரிசி மாத்தி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். பூண்டு சேர்த்திருக்கேன், அப்பெல்லாம் சேர்த்து அது கூட தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். அப்ப பாருங்க, அதாவது ஏன் நான் கருப்பு உளுந்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன், ஏன் வெள்ளை உளுந்து சொல்ல மாட்டேங்கிறேன். கருப்பு உளுந்து தான் அது ரொம்ப மெயினானது. அது வந்து அந்த கருப்பு உளுந்து பாருங்கப்பா, என் பேரனுக்கு கை ஒரு தடவை உடஞ்சு போச்சுப்பா, கீழே அப்படி விளையாடும் போது. 5 வயசு பையனே, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, கீழே விழுந்துட்டான். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த கருப்பு உளுந்து தான் அரைச்சு முட்டையோடு சேர்த்து பத்து போட்டு விட்டாங்க. இதுல போட்டு நல்லெண்ணெய் மட்டும் தான் ஊத்தணும். போட்டு டாக்டர்களே செய்யாத வைத்து நாங்கள் வீட்டில் செஞ்சோம்ப்பா. அந்த கருப்பு உளுந்து அரைச்சு முட்டையோடு வெள்ளைக்கருவோடு சேர்த்து, நாட்டுக்கோழி முட்டை வெள்ளைக்கருவோடு சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு கையில் அப்படியே பூரா, அதாவது அந்த புண்ணுக்கு போகிற துணி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு அதுக்கு மேலே வந்து அதை அப்ளை பண்ணி நல்லெண்ணெய் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஒரே வாரத்தில் அவனுக்கு வந்து எலும்பு வந்து ஒட்டிக்கிடுச்சு.
இது பெரிய அதிசயமா நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தப்ப எல்லாருமே எங்களை பாராட்டினாங்க, எப்படி நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி டாக்டர் நாங்கள் போய் கேட்டோம், சும்மா நாச்சும் போய் டாக்டர் போய் அட்வைஸ் கேட்போம்னா அவங்க சொன்னாங்க, அந்த கட்டு போடணும், மாவு கட்டு போடணும், இப்படியே தான் கையை வச்சிருக்கணும், தொங்கவே விடக்கூடாது. ஆனால் நான் சாதாரண அந்த கட்டை போட்டு விட்டு அவன் மாட்டுக்கு என்னைக்கும் போல வீசி வீசி நடந்தேன், பந்து விளையாட்டா செஞ்சா எதுவுமே செய்யலை. ஒரு வாரத்துக்கு பிறகு அதை நாங்கள் கலட்டிட்டு பார்த்தோம்னா நம்ம கையை பிடிச்சி இப்படி தூக்குறா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆம்பளை ஆள் நின்றுக்கிட்டு இந்த கையை பிடிச்சி தூங்குறாது தொங்கிட்டியா. அப்போ அந்த கை இந்த எலும்பு சேர்ந்துக்குச்சு. அது அப்பேற்பட்ட மருத்துவ குணம் உள்ளது இந்த கருப்பு உளுந்து. அதை தோலோடு சாப்பிட்றதாப்பா பயன். அதாவது நம்ம எலும்பு எங்கெங்கே பலம் இழந்து இருக்கோ அந்த இடத்துல அப்புறம் இந்த கருப்புல இருக்க சத்தானது அந்த கரெக்டாக அந்த எலும்பு பதில சேர்ந்து எலும்பை வலுவாக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றது கருப்பு உளுந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இது எந்த வயசுக்காரங்க சாப்பிடலாம்? 2 வயசு சாப்பிடலாமா, 3 வயசு சாப்பிடலாமா, 4 சாப்பிடலாமா, மாசமா இருக்க சாப்பிடலாமா, மாசம் இல்லாத சாப்பிடலாமா, ஏகப்பட்ட கொஸ்டின். உங்களுக்கு டவுட் வர்றதுக்கு இது நல்லதே. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விட இதுக்கு யார் என்னன்னு எதுவுமே கிடையாதுப்பா. பல்லு முளைச்ச புள்ளையிலிருந்து பல்லு போன கிளைய வரைக்கும் சாப்பிடலாம், எந்த இதுக்கும் பயமே கிடையாது. இது ரொம்ப சத்தான உணவும் கூட. அதனால தைரியமா நீங்க சாப்பிடுங்க. இதில் இன்னொன்று என்ன கேட்பீங்க, என்னப்பா நான் 2 நாள் சாப்பிட்டேன் எனக்கு பேக் பெயின் போகலம்பீங்க. எப்படி போகும்? வியாதியை இழுத்து வச்சுக்கிட்டோம், பைய தானே போகும். அப்போ நீங்கள் பைய போகணும்னா அதுக்கு நிறைய உணவுகளை அந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சியை நிறைய சேர்த்துக்கணும். இப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இப்போவே பேக் பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு பேக் பெயின் வரும் எப்பன்னா 7 மாதத்துக்கு பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயின் வர்றது குழந்தை பிறக்கிறதுக்குள்ள முன்னாடி வர வலி. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. இந்த கற்பனை ஆனவனே 3 மாதத்துலேயே வலி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, அவங்க பூப்பை இந்த சமயத்தில் இந்த கருப்பு உளுந்துகளை நிறைய சேர்த்துருக்கவே மாட்டாங்க. கஞ்சி வகையாவோ களி வகையாவோ உளுந்து உருண்டைகளாவோ சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எலும்பு பலம் இல்லாமல் போகும். சரி பரவாயில்ல விட்டுருங்க, இனிமேல் என்னாச்சும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இனிமே இந்த மாதிரி சேர்க்கும் போது இந்த பேக் பெயின் கட்டாயம் அவங்களுக்கு பண்ணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவங்கள அதை விடுதலை ஆயிடுவாங்க. எலும்புகள் நல்லா பலமாக வந்துடும். இதை எது கேட்டா சின்ன குழந்தைங்க ஏன் கொடுக்க சொல்லணும்னா 2 வயசு குழந்தைகள் பல்லு முளைச்சது, கிட்டத்தட்ட இப்போ 1.5 வயசு 1.5 வயசுல முளைச்சிருது. அப்போ அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா சரி எலும்பு நல்லா வலுவாக இருக்கும். இப்போ நம்ம உள்ள எலும்பு வலுவாக இருந்தானா ஓடி ஆடி விளையாட வைக்க எல்லாத்துக்குமே அவன் ரெடி ஆகிற மாதிரி இந்த கருப்பு அவனுக்கு உபயோகமாகுது. ஆண்ல இருந்து பெண்ல இருந்து எல்லாருமே இந்த உணவுகளை உட்கொள்ளுங்கப்பா. வாரத்துல 2 நாள் இல்லையா, வாரத்துல 1 நாள் நாச்சு வீட்டுல இருக்கும்போது சாட்டர்டே சண்டே அதுல எதனாச்சும் 1 நாள் விடுமுறை நாட்கள்ல குடும்பத்தோடு இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட் அப்படின்ற மாதிரி நல்லா செஞ்சு காமிச்சிருக்கேன், அருமையா இருக்குது. தொட்டுக்கருக்கு ஊறுகாரு எதுவுமே சேர்த்துற வேணாம். புதினா துவையல், அதுவும் மருத்துவ குணம் இல்லை. புதினா அதில் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா சாப்பிட்றனால அதுவும் நல்லது தான். மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரிலாம் வேணாம். ஊறுகாயில் உப்பு நிறைய நம்ம போட்டுறோம்ல, அது வெளியே யாரும் வாங்கவே வாங்காதீங்க, வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இப்போ கருப்பு உளுந்து கஞ்சி போட்டிருக்கேப்பா, அதை நீங்கள் மாசத்துல 4 நாள் நாங்கள் சாப்பிட்டோம் போதுமா கேட்காதீங்க, வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதை வச்சு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது, உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை போட்டிருக்கேன். இது போக கருப்பு உளுந்து கஞ்சி மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் அது எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய இருக்குப்பா. என்ன கேட்டோம்னா சோயா பீன்ஸ் இப்போ நம்மளுக்கு நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குதுப்பா. இந்த சோயா பீன்ஸில் நிறைய கால்சியம் சத்து கம்மியாக இருக்கனால தான் நமக்கு இந்த பேக் பெயின், முதுகுத்தண்டு வலி, கை வலி, கால் வலி, இந்த விரல்கள் அங்கெங்கே பிடிப்பானம் இதெல்லாம் வருது கால்சியம் சத்து குறைபாடுனால தான். இப்போ இந்த கால்சியம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்னென்ன சாப்பிடணும்னா முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடலாம், வதக்கி சாப்பிட முடியாது சூப் வச்சு சாப்பிடுங்க, 2 அதாக செய்யலாம். 2வது சோயா பீன்ஸ் சாப்பிடுங்க. 3வது கேட்டோம்னா பசும்பால் வாங்கி சாப்பிடுங்க. பாக்கெட் பால் வேணாப்பா, பசும்பால் வாங்கி 1/2 லிட்டர் வாங்கி நல்லா காய்ச்சி நல்லா அது கூட ஒரு வெள்ளைப்பூடு போட்டு சேர்த்து அதை வெள்ளைப்பூடு பாலை சாப்பிடலாம். இல்லையா பேரிச்சம்பழத்தை அள்ளி போட்டு சாப்பிடலாம், பேரிச்சம்பழத்தை நல்ல கால்சியம் சேர்த்துருக்கு, அதை சாப்பிடலாம். அது போக என்ன கேட்டோம்னா முட்டைக்கோஸ் நல்லா சாப்பிடலாம்ப்பா. வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஒரு அதாவது 50 கிராம் இருந்தால் போதும். ஒரு 1/4 கிலோ வாங்கினா வீட்டில் குடும்பத்தில் எல்லாமே சாப்பிடலாம். முட்டைக்கோஸ் நல்லா இருக்குது. நிலக்கடலை பருப்பு வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி பச்சையாக உரிச்சு சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் மூலம் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப திவ்யமாக இருக்கும், சூப்பரான சத்து கிடைக்கும்ப்பா. முடியலை எங்களுக்கு பிடிக்கலையா அவிச்சு உப்பு போட்டு சாப்பிடுங்க. இந்த மாதிரி உணவு வகையில் நீங்கள் நிறைய எடுக்கும்போது இந்த உளுந்த கஞ்சியோடு இந்த மாதிரி உணவு வகையில் எடுக்கும்போது பேக் பெயின் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னு கேட்டோம்னா எலும்பு உறுதியாக போயிடும். அதனால பேக் பெயின் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கணும். நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து பின்பற்றுங்க. உங்களுக்கு தெரியாத எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் அடிக்கடி சொல்றேன், 4 பேருக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கேள்விகளை எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்தடுத்து உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்கேன். இன்னும் அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.